அந்த சண்முக பாண்டியன் சரியான கிரிமினல் பெருவழியா இருப்பான் போல இருக்கு. நாம நகையை அவங்கிட்ட கொடுத்து பாதுகாப்பா வைடான்னா அசால்ட்டா அதுல 100 பவுன் ஆட்டைய போட்டிருக்கான். ச்சே, அவனை போய் நம்பிக்கையான ஆள் நினைச்சோம் பாருங்க. நம்மள சொல்லணும். அவனே பணம் காசு நகையை கண்டா மனுஷனோட மனசு மாறத்தானே செய்யும். இன்னைக்கு தங்கம் சவரம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல விக்குது. 100 பவுன் ஆட்டைய போட்டா கோடீஸ்வரன் ஆயிரலாம்ல. அதான் அவ்வளவு நகையில 100 பவுன் எடுத்தா தெரியவா போகுதுன்னு துணிஞ்சு கை வச்சுட்டான். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல சித்தப்பா. பேசாம நம்மளே நகையை புதைச்சு வச்சிருக்கலாம். அவனே நாம போனா மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு தான் நம்பிக்கையான ஆளுன்னு அவனை அனுப்பிச்சேன். அவன் என்னடானா நகையை பார்த்ததும் குரங்கு புத்தி வந்து அவன் வேலையை காமிச்சிட்டான். நல்ல வேலை அவனே, பாருக்கு நான் போனதால அவன் அண்ணன் போன் பேசுறது கேட்டு இதெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லன்னா இந்த உண்மை நமக்கு தெரியாமலே போயிருக்கும்ல. சித்தப்பா, சந்திரா அவன் வீட்டுக்கு போய் நகையெல்லாம் மீட்டிருப்பாளா? எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல? அவனே கண்டிப்பா மருமக போய் நகையை மீட்டிருப்பா. அதுல நம்ம அவனை பிரச்சனை வரப்போகுது. இது பாரு, நகை நம்மளுது. கண்டிப்பா அவன் பொண்டாட்டியை மிரட்டி இந்நேரம் நகையை வாங்கியிருப்பா. மருமவ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கில்லாடி மவனே. கண்டிப்பா நகையோட தான் வருவா பாரு. சரி சித்தப்பா. வாங்கண்ணே. என்ன சொன்னாண்டி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கண்ணே. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? உன்ன மாதிரி ஆளுக்கு கடன் கொடுத்துட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? சார், நீங்க சொன்ன மாதிரி சிவனாண்டி கிட்ட எச்சரிக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் சார். அவன் பயந்து போய் கிடக்குறான் சார். சகல, உன் ஐடியா பக்காவா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. அதான் சித்தப்பனும் மவனும் வீதியில் இருக்கானுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன் சார். வாங்க போலாமா? அவனே நமக்கு உடனே பணம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? இப்ப மருமக நகையை மீட்டு வர்றது தானே சண்முக பாண்டி வீட்டுக்கு போயிருக்கா. ஆமா, கண்டிப்பா மருமக நகையை மீட்டிருப்பா. அதுல கொஞ்சம் நகையை வாங்கி இந்த ஆளோட கடனை அடைச்சிட வேண்டியதானே. நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான் சித்தப்பா. சந்திரா கிட்ட கொஞ்சம் நகை வாங்கி முதல்ல கடன் அடைச்சிருவோம். மவனே, நீ முதல்ல மருமகளுக்கு போன போடு. இப்போதைக்கு இதை விட்டா வேற வழி தெரியல சந்திரா. பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அவன் போலீஸ் அது இதுன்னு சொல்லி நார் அடிச்சிருவான். அப்புறம் வெளியில தலை காட்ட முடியாம போயிடும். ஆமா மருமகளே, இப்ப உன் புருஷன் மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. நகையை கொடுத்து உதவுனா உன் புருஷன் அவன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவான். சும்மா மாட்டினீங்க. என்ன சந்திரா யோசிக்கிற? இல்லங்க, உங்களுக்கு நகையை கொடுக்கறத பத்தியெல்லாம் இல்ல. அதெல்லாம் கோயில கிடைச்ச பழங்காலத்து பாரம்பரிய நகைங்க. அதனால அது விற்க போறதுதான் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதே சமயத்துல ரொம்ப சீக்கிரட்டாவும் இருக்கணும். அவ்வளவுதானே. வழக்கமா நான் ஒரு சேட் கிட்ட இந்த மாதிரி டீலிங்லாம் செய்வேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல சந்திரா. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிரைவர் பையன் உங்களை கண்கொத்தி பாம்பா வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். கொஞ்சம் விஷயம் கசிஞ்சாலும் நாம எல்லாரும் மாட்டிக்குவோம். நாம வீடியோ எடுக்கிறது தெரியாம சின்னத்தை நல்லா உளறிக்கிட்டு இருக்காங்க. வசமா மாட்டினீங்க. நீ சொல்றதும் சரிதான் மருமகளே. அவன் யமகாதகன். 100 அளவு விஷயம் தெரிஞ்சா கூட நம்ம எல்லாரையும் உள்ள தள்ளிடுவான். சரி, நான் உங்களுக்கு நகையை தரேன். பார்த்து கவனமா எல்லாத்தையும் செய்யும். சரி, வாங்க. சித்தப்பா வாமா போலாம். இங்க வந்திருக்கோம். சேட்டு இந்த தோப்பு வீட்டுல தான் இருக்கிறதா சொன்னா சித்தப்பா. இங்க இருந்து பணம் வாங்கிக்கலாம். அப்படியா? வாங்க. சரி வா போலாம்.
வணக்கம் சேட்டு. வாங்க வாங்க வணக்கம் சேட்டு. உட்காருங்க. தேங்க்ஸ் சேட்டு. உட்காருங்க சித்தப்பா. சேட்டு நல்லா இருக்கீங்களா? ஆ பகவான் புண்ணியத்திலே நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்க? உங்ககிட்ட எதுக்கு சேட்டு வருவாங்க? எல்லாம் பண தேவைக்கு தான். இந்த மகனே. இந்த நகைங்களை வச்சுக்கிட்டு பணத்தை கொடு சேட்டு. என்ன சேட்டு அப்படி பாக்குற? எல்லாம் ஒரிஜினல் நகைங்க தான். பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன சேட்டு இப்படி சொல்லிட்ட? எல்லாம் எங்க பாரம்பரிய நகைங்க சேட்டு. எல்லாம் என் தாத்தா பாட்டி பத்திரமா பாதுகாத்த நகைங்க. நாங்களும் பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பா தான் வச்சிருந்தோம். ஆனா கொஞ்சம் பணம் அவசரமா தேவைப்படுது. அதான் இத வச்சுட்டு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். இதெல்லாம் உங்க பரம்பரை நகைங்களா? ஏன் சேட்டு ஏன் டவுட்டா கேக்குற? உங்க பரம்பரை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பா, எங்க பரம்பரையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா கோவில் நகையை ஆட்டைய போட்டு மாட்டிக்கிட்டு வருதானே? நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? சேட்டு இப்ப எதுக்கு அதெல்லாம்? இந்த நகையை வச்சுக்கிட்டு பணம் கொடு. தேவையில்லாம பேசாத. இருங்க ஒரு நிமிஷம் வரேன். சார் எல்லாம் ஒரிஜினல் நகைங்க தான். சேட்டு பணம் கொடுக்குறேன். மேக்சிமம் எவ்வளவு தர முடியுமோ அவ்வளவு கொடு சேட்டு. சரி கொடுக்குறேன். இருங்க நகையை வெயிட் போட்டு அதுக்கான பணத்தை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா சேட்டு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இதோ வந்துடுறேன். சித்தப்பா பணம் கிடைச்சதும் அவன் மூஞ்சில தூக்கி வீசணும். பணத்துக்காக என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் சித்தப்பா. அட மகனே, இப்படித்தான் மகனே தலை குடிச்சு நிக்கணும். நல்ல வேலை சித்தப்பா, சந்திரா கிட்ட கரெக்டான டைம்ல நகை வந்து சேர்ந்துச்சு. இல்லைன்னா ரொம்ப கேவலப்பட்டு போயிருக்கேன். ஆமா மகனே. நீங்க கொடுத்ததெல்லாம் ஒரிஜினல் நகை தான். சரி சேட்டு. அதுக்கான பணம் இதுல இருக்கு. சித்தப்பா ரொம்ப நன்றி சேட்டு. எப்பவும் போல ஹெல்ப் பண்ண. நான் வரேன் சேட்டு. வர சேட்டு. வா. மகனே. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு. சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க. சார் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஹெல்ப் கேட்டீங்க. நானும் சரின்னு சொன்னேன். நீங்க பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்க, நான் அவங்க கிட்டே கொடுத்தேன். அவ்வளோதான். அதெல்லாம் போலி நகைங்கன்னு தெரியாமையே இங்கே கொண்டு வந்திருக்காங்க.